Hey guys, welcome back to our channel Tamizhachi. So பொங்கல் ஹாலிடேஸ்ல எல்லாரும் ரொம்ப நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ எங்க வீட்ல ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அதனால நான் வீடியோ எடுக்க முடியல. அதனால கொஞ்சம் பிஸியா இருந்தேன். சோ வந்திருந்தாங்க, வெளிய போறோம், வீட்ல ஃபுல்லா பிஸியா இருந்தோம். சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா nude lipstick எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ ரொம்ப ஒரு நல்ல டாபிக் நான் எனக்கு பேசணும்னு நினைச்சது. ஏன்னா டாபிக் மட்டும் இல்ல, டெக்னிக்ஸும் காட்ட போறேன். ஏன்னா nude lipstickன்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சோ எனக்கும் இப்ப ரீசெண்டா nude lipstick ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அது நீங்க புல் ஆஃப் பண்றது, அத பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது கொஞ்சம் ட்ரிக்கி ஆக்சுவலி. ஏன்னா நம்ம மூவிஸ்ல மாடல்ஸ்லாம் போடுவோம், நியூட் லிப்ஸ்டிக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதே கலரை நம்ம போட்டோம்னா ரொம்ப வாஷ் அவுட்டாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப பேலாக இருக்கும், நல்லாவே இருக்காது, நமக்கு செட்டே ஆகாது. ஸோ நம்ம யோசிப்போம், ஏன் அவங்களுக்குலாம் நல்லா இருக்கு, நம்மளுக்கே நல்லா அதே ஷேட் தான் வாங்கணும், என்ன தப்பு பண்ணணும் நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம எனக்கு கிளியர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது நியூட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த ஒரு 4 டெக்னிக் இருக்குது. இந்த 4 டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாடல்ஸை நீங்கள் பார்க்குற மூவி ஆக்ட்ரஸஸ்லாம் எப்படிலாம் நியூட் லிப்ஸ்டிக் போட்டுருக்காங்களோ அதை விட பியூட்டிஃபுல்லாக நீங்களும் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம்னா, ஃபேர் ஸ்கின், மீடியம் ஸ்கின்னை விட டஸ்கி ஸ்கின், டார்க் ஸ்கின்க்கு நீங்கள் நியூட் லிப்ஸ்டிக் புல் ஆஃப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு நிறைய நியூட் லிப்ஸ்டிக் ஷேட்ஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புல் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு டார்க் ஸ்கின் எப்போவுமே ரொம்ப பிரைட்டான கலர்ஸை ஈஸியாக எடுத்துக்கும். லைக் ரெட், மெரூன், அது மாதிரி ரொம்ப ரோஸ், ரொம்ப டார்க் கலர், ரோஸ் கலர். ஸோ அது மாதிரி கலரை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கும். ஆனால் அது மாதிரி லைட் நியூட்ஸ், பிங்க்ஸ், அது மாதிரி ப்ரௌன்ஸ் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் பார்க்க ரொம்ப பேலாக நம்மள கொஞ்சம் அதையும் எனக்கு எப்படி ரொம்ப அழகாக உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறது. ஸோ டஸ்கி ஸ்கின் எப்படி ரொம்ப அழகான ஒரு நியூ லிப்ஸ்டிக் கொண்டு வரதுன்னா பார்க்க போறோம். ஸோ டஸ்கி ஸ்கின் மட்டும் இல்லை, எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணலாம். பட் எஸ்பெஷலி டஸ்கி ஸ்கின்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நியூ லிப்ஸ் உங்களுக்கு குட்டி லிப்ஸ் இருக்கு, உங்கள் லிப்ஸ் கொஞ்சம் ப்ளம்பியாக காட்டணும், கொஞ்சம் பெருசாக காட்டணும். நியூ லிப்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிக் ஆக்சுவலி. ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். லிப்ஸ் கொஞ்சம் ப்ளம்பியாக தெரியணும், கொஞ்சம் பெருசாக தெரியணும். இந்த கிம் கர்தாஷியன் லிப்ஸ், கைலி ஜெனர் லிப்ஸ் மாதிரிலாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் Tamizhachi, tap the notification bell icon. Step by step எப்படி அப்ளை பண்றதுன்னு காட்ட போறேன். So first step exfoliation. ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லிப் ஸ்க்ரப் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஒரு ஜென்டலான லிப் ஸ்க்ரப். இப்போ நிறைய லிப் ஸ்க்ரப் மார்க்கெட்ஸில் இருக்குது, பட் இது நீங்கள் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் இதை மசாஜ் பண்ணுங்கள் லிப்ஸில். உங்கள் டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடும். லிப்ஸ் ரொம்ப சாஃப்டாக சப்பிளாக இருக்கும். 30 செகண்ட்ஸ் அப்புறமா ஒரு வெட் வைப் வச்சு இதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நீங்கள் எந்த லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் பண்ணணும். இப்போ நான் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லிப் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா உங்கள் லிப் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், ஏன்னா டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ லிப் பாம் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மாய்ஸ்சர் திருப்பி கொண்டு வரும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் கலர் கரெக்டிங். நீங்கள் வீடியோஸ் பார்த்து தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் கலர் கரெக்டிங் நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசுவேன். ஸோ கலர் கரெக்டிங் எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரியல, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அது டெடிகேட்டடாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஸோ கலர் கரெக்டிங் நம்ம மவுத் சுற்றி இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன்லாம் நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த இடம் கிரே ஆகாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப அழகாக பாப் ஆகும், ரொம்ப பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மவுத் சுற்றி உங்களுக்கு கொஞ்சம் கிரேயா இருந்ததுன்னா உங்க லிப்ஸ்டிக் அவ்வளோ பாப் ஆகாது, முக்கியமாக நியூட் லிப்ஸ்டிக். ஸோ அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப வாஷ்ட் அவுட்டாக உங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் செட்டே ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், எப்பவுமே கலர் கரெக்டிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு மீடியம் டஸ்கி ஸ்கின் டோனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேஸில் சில ஏரியாஸ் அன்இவன் ஸ்கின் டோன் பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ கலர் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்கள் ஸ்கின்னும் பார்க்க ரொம்ப ஃப்ளாலஸாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் மேக்கப், உங்கள் லிப்ஸ்டிக் இந்த ஏரியாலாம் உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். நம்ம கரெக்ட் பண்ணுங்க ஆக்சுவலி. ஸோ எனக்கு பிக்மெண்டட் லிப்ஸ், ஆக்சுவலாக டார்க் ஸ்கின் கேர்ள்னால பிக்மெண்டட் லிப்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு பிங்க் கலர் லிப்ஸ் இருக்காது, எனக்கு நடுவில் பிங்காக இருக்கும், இங்கே டார்க்காக இருக்கும், இங்கே டார்க்காக இருக்கும். ஸோ பிங்க் அந்த டார்க்னஸ் எல்லாமே கலந்து இருக்கும், பிக்மெண்டேஷன் இருக்கும் லிப்ஸில். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா லிப்ஸ் கொஞ்சம் ஈவன் ஆக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் உங்களோட ஃபவுண்டேஷன் ஷேட் எடுத்துக்கோங்க. நான் வெட் அண்ட் வெல் ஃபவுண்டேஷன் மூக்காக எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஃபவுண்டேஷனை இந்த டிப்பில் அப்ளை பண்ணியிருக்கேன், என்னோட ஸ்பஞ்ச் டிப்பில். நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்னோட லிப்ஸ் பிக்மெண்டேஷன்லாம் மறைஞ்சு இப்போ லிப்ஸ் கொஞ்சம் எனக்கு ஈவன் பேஸாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஈவனாக அப்ளை ஆகும். அது மட்டும் இல்லாமல் லிப்ஸ்டிக் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். ஸோ நீங்கள் ஸ்டே ஆகணும்னு நினச்சினா கூட இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். லிப் லைனர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் எனக்கு யூஸ் பண்ணுறது இது மிஸ்க்லா லிப் லைனர் இன் ஷேட் காஃபி ப்ரௌன் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரௌன் கலர்.
நீங்கள் எல்லா லிப்ஸ்டிக்கும் லிப் லைனர் அப்ளை பண்ணணும். நீங்கள் மற்ற லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணலாம் கூட நீங்கள் கண்டிப்பாக நியூட் லிப்ஸ்டிக் வந்து லிப் லைனர் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ தான் லிப்ஸ் டிஃபைன் பண்ண தான் அழகாக இருக்கும். ஸோ லிப்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு ஓவர்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லா ப்ளம்பியாக பெருசாக இருக்கும். ஸோ ரொம்ப ஓவர்லைன் பண்ணாதீங்க, உங்கள் லிப் ஷேப்பையே ஃபாலோ பண்ணுங்கள். லைட்டாக மட்டும் நான் ஓவர்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டெஃபினேஷன் தரும் லிப்ஸ்க்கு. நம்ம அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் உள்ளே ஃபில் பண்ணால் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நான் வெளியே வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து இன்னும் கார்னர்ஸையும் ஃபில் பண்ணிக்கிறேன் அதே ப்ரௌன் லிப் லைனரால். ஸோ எனக்கு இது வந்து என்ன ஆகும்னா சென்டர் ஆஃப் த லிப்ஸை மட்டும் நான் விட்டுற போகிறேன். ஸோ அப்போ தான் நான் அந்த இடத்துல லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது எனக்கு லிப்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளம்பியாக பெருசாக தெரியும். நான் 2 லிப்ஸ்டிக்கில் எது யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து லாக்மி லிப்ஸ்டிக்கே போடுறேன். லாக்மி லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் வந்து க்ரஷ்டு கேரமல் மேட் மெல்ட் ரேஞ்ச், அவங்களோட மேட் மெல்ட் ரேஞ்ச். ஸோ நான் சென்டர் ஆஃப் த லிப்ஸில் மட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போ சென்டர் ஆஃப் த லிப்ஸில் மட்டும் லைட்டான கலர் அப்ளை பண்ணும்போது என் லிப்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளம்பியான மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணது ஒரு இல்யூஷன் தான். இதே மெத்தடை நீங்கள் எந்த லிப்ஸ்டிக் வேணால் ட்ரை பண்ணலாம். ரொம்ப லைட்டான பிங்க் லிப்ஸ்டிக், ரொம்ப ஃப்ராஸ்டி கலர்ஸ், ரொம்ப லைட் பேல் கலர்ஸில் ட்ரை பண்ணாலும் ரொம்ப ரொம்ப அழகாக வரும். இப்போ நான் ஒரு ஷாம்பனி ஐஷேடோ எடுத்து இந்த சென்டர் ஆஃப் த லிப்ஸில் வந்து டேப் பண்ணிக்கிறேன். ஐ மீன் ஹைலைட் பண்ண போகிறோம். நம்ம எப்பவுமே எதுக்கு ஹைலைட் பண்ணுவோம், அந்த இடத்த வந்து ரொம்ப ப்ளம்பியாக கொஞ்சம் எடுத்து காட்டுறதுக்கு. ஸோ இப்படி பண்ணும்போது அந்த லிப்ஸ் அந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகும்போது லிப்ஸ் இன்னும் பார்க்க அழகாக இருக்கும், ரொம்ப ப்ளம்பியாக பெருசாக தெரியும். ஸோ எனக்கு நியூட் லிப் அப்ளை பண்ண டெக்னிக் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு வாட்ச் சேனல் ஸ்டைலிஷ் தமிழ்ச்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே டியூன் गाइस, பை பாய்.